ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அனாலஜிஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ஆர்பிஜே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க உங்களுக்கு 30th ஜூலை டு 29th ஆகஸ்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம் சிலபஸு பேட்டர்ன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா அனாலஜிஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை அனாலஜி அப்படின்னா என்னென்னா, a specific relationship is given and another similar relationship has to be identified from the given options. ஸோ நமக்கு என்னென்னா ஏதாவது ஒரு கொஷின் கொடுக்குறப்ப அந்த ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். அதே ரிலேஷன்ஷிப்பை நம்ம அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் அனாலஜி, இன்னொன்று ஆல்ஃபபெட் அனாலஜி. ஸோ நம்பர் அனாலஜி அப்படின்னா இப்போ அந்த பேரில் இதே மாதிரி பேர் நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 180 இருக்குது, 90 இருக்குது. ஸோ இதில் ரெண்டுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 90 இன்ட்டு 2ன்னு வந்திருக்கு நமக்கு. ஸோ அப்போ நம்ம இதே மாதிரி ரிலேஷன் ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்பர் அனாலஜி. ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இட் கேன் பி அ ஸ்கொயராக இருக்கலாம், க்யூப்ஸாக இருக்கலாம், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்னொரு டைப் ஆஃப் அனாலஜி என்னென்னா ஆல்ஃபபெட் அனாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிடிஇ பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. WXYZ டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த பியும் பியும் எந்த ரிலேஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா +14 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி ரிலேஷன் நமக்கு இந்த ரெண்டுக்கும் நம்ம வர மாதிரி நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஆல்ஃபபெட் அனாலஜி வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே யூ கேன் ரைட் A to Z அண்ட் யூ கேன் நம்பர் இட். ஸோ 1 to 26 அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். வேறு பாருங்க, பி அப்படின்னா பி வந்து 2, பி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது 16 இருக்குது. ஸோ நமக்கு 2 + 14. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி பார்த்தீங்கன்னா C3, Q பார்த்தீங்கன்னா 17. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது +14. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட் அனாலஜி மட்டும் வந்துச்சுன்னா எப்போவுமே A to Z எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஃபைண்ட் த பேர் விச் இஸ் சிமிலர் டு த கிவன் பேர் 8:4. ஸோ 8 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 8ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 க்யூபு, 4ங்கிறது 2 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து க்யூபு, செகண்ட் ஒன் வந்து 4. ஸோ இதே மாதிரி ரிலேஷன் எது இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், 27:9. ஸோ 216 32 கண்டிப்பாக இருக்காது, 72 24 கண்டிப்பாக இருக்காது, 48:2 இருக்காது, 37:13 அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஷின் வந்து ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் சூஸ் த ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ரஸ் டாலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரி, செகண்ட் வந்து அதோடைய கரன்சி நோட்டு. ஸோ இதில் எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும். பட் சிப்ரஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஈரோ, பட் தே ஹவ் கிவன் அஸ் எ டாலர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு அனாலஜி. ஸோ தே ஹவ் கிவன் த கண்ட்ரிஸ், அதோட கரன்சி நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு டாக்கா, பிரேசிலுக்கு ரியல், ஈரானுக்கு ரியல், ஜப்பானுக்கு என். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க். ஸோ ஃப்ளோ, ரிவர், ஸ்டாக்னேட், வாட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ளோனா ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிவர் வில் பி ஃப்ளோ. ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிற்கிறது. ஸோ கேனல் அப்படிங்கிறதுனால இட்ஸ் வில் பி ஃப்ளோயிங். ஸோ டேம் இஸ் ஆல்சோ ஃப்ளோயிங், ஓஷன் இஸ் ஆல்சோ ஃப்ளோயிங். பட் ஸ்பூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ஃப்ளோ, இட் வில் பி ஸ்டாக்னன்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூல் தான் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அது எப்படி போகும், ஸோ ஹவு தே வில் பி, ஸோ அதுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். புக், ஆத்தர், ஆர்ட், ஆர்டிஸ்ட், இன்வென்ஷன், சயின்டிஸ்ட், பாட்டர், பேஷன்ஸ், டாக்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக் will be written by an author, art will be done by an artist, invention will be done by a scientist, potter will do a potter,
பட் பேஷண்ட்ஸ் வில் நாட் டு டாக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறப்ப இதில் ஆன்சர் அப்படிங்கிறது 5 பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அனாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் பார்ட்ஸ். 5:15, 24:70, 33:99, 121:363, 1:3. ஸோ இது எல்லாத்தையும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று (15), அதாவது 5 × 3. ஸோ ஃபஸ்ட் ஒன்று இன்டூ 3 பண்ணிங்கன்னா செகண்ட் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ 24 செகண்ட் ஆப்ஷன் அது மாதிரி இல்லை. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 33 × 3 99, 121 × 3 363, 1 × 2 1 × 3 3. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் அதே மேட்ச் ஆகுது. பட் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் இதில் மேட்ச் ஆகலை. ஸோ இதில் என்ன அனாலஜினா, ஸோ தே ஜஸ்ட் இன்டூ 3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா அனாலஜிஸ் சொன்னோம். ஸோ வேறு டைப் ஆஃப் அனாலஜிஸ் என்ன இருக்கலாம்னா, ஒன் ஆஃப் சினோனிம்ஸ், தட் இஸ் மீனிங்ஸாக இருக்கலாம், ஆப்போசிட்ஸாக இருக்கலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்கலாம். ஸோ ஒரு பார்ட் ஆர் ஹோலாக இருக்கலாம், ஒரு டிசியாக இருக்கலாம், டைப்பாக இருக்கலாம், இல்லை டூல் ஆர் ஒர்க்கராக இருக்கலாம், ஆக்ஷன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஐட்டம் ஆர் பர்பஸாக இருக்கலாம், ஸோ ப்ராடக்ட் ஆர் ஒர்க்கர். ஸோ இது வந்து சில டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸ். ஸோ எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, ஆல்ஃபபெட்டிக் அனாலஜிஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட் அனாலஜிஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ இந்த சீக்வன்சஸ் தான் கண்டிப்பாக வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் அனாலஜிஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.